வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் செகண்ட் இயர் வந்து லேட்டரல் என்ட்ரி மூலியமாக ஜாயின் பண்ணலாம். அதுக்குண்டான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7/6/2026 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஆன்லைன்லேயே நம்ம வந்து எல்லா ப்ராசஸும் ஆன்லைனில் நடக்க போகுது. ஆன்லைனில் நீங்கள் எப்படி வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. பட் நான் இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அப்ளிகேஷனில் நிறைய டவுட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2026 லேட்டரல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ புது ஸ்கீம், புது பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்த கவுன்சிலிங் எல்லாமே மார்க்கை பேஸ் பண்ணி நடந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நடக்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க் இப்போ இப்போ முடிச்சுட்டு வெளியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா கிரேட் பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்கு. சரிங்களா, கிரேடை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம அங்கே என்ட்ரி பண்ணும்போது மார்க் இருக்கிறவங்க மார்க் என்ட்ரி பண்ணிடுவாங்க. சரிங்களா, இப்போ இந்த வருஷம் முடிக்கிறவங்களுக்கு கிரேட் இருக்கும். போன வருஷம் இன்ஜினியரிங் லேட்டரேட்டரி கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணாதவங்க இப்போ கூட அப்ளை பண்ணலாம். சரிங்களா, ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய மார்க் ஷீட்டில் மார்க்கே இருக்கு. பட் ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட்டில் கிரேடு தான் இருக்கும். ஸோ அதை எது என்ட்ரி பண்ணுறது, எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ்லாம் இருந்ததுனால அதெல்லாம் சரி பண்ணி ஓகே எந்த மார்க் வந்து எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். சரிங்களா, சரி வாங்க நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த அப்ளிகேஷன் வந்து லேட்டர் என்ட்ரி அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேளுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே முன்னாடி போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் லாகின் ஆகணும், அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும், ஸ்பெஷலைசேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் கொடுக்கணும், உங்களுடைய அகடமிக் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய கல்வி தகுதி என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, 10th 12th அதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் வந்து கட்டணும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸு ப்ரொசீஜர். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ரௌசர், நீங்கள் வந்து இதை லேப்டாப்பில் தான் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருந்தாலும் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுடைய இதில் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ப்ரௌசரில் tnlea.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. tnlea.com அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் உண்டான அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் இது வரைக்கும் நான் அப்ளையே பண்ணலை சார், இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ளேயே என்ட்ரு ஆயிருக்கேன், இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முதல் ஸ்டெப்பு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பண்ணலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனோட பேர், உங்களுடைய பேர், விண்ணப்பதாரர் பேர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 10th மார்க் ஷீட்டை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி உங்களுடைய நேம் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி, அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த பாஸ்வேர்டு, அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. ஏன்னா கவுன்சிலிங் முடிஞ்சு உங்களுக்கு சீட் அலாட் ஆகி உங்களுக்கு இந்த காலேஜ் தான் செலக்ட் பண்ணி வர வரைக்கும் இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வேற யாருக்கும் வந்து வெளியில் யாருக்கும் சொல்லாதீங்க. சப்போஸ் ஏன்னா அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க போய் பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்கு சாய்ஸில் ஃபில்லிங் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. சரிங்களா, நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வந்து வரும். சரிங்களா, ஸோ அந்த ஓடிபி மெசேஜ் எடுத்துக்கிட்டு அந்த மெசேஜ் மறுபடியும் என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிடும். வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு லாகின் வந்து கிரியேட் ஆகிடும். சரிங்களா, லாகின் கிரியேட் ஆகி உங்களுடைய மொபைல் ஃபோன், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கோ அல்லது உங்களுடைய மெயில் ஐடி இருக்கு இல்லைங்களா, அந்த மெயில் ஐடிக்கோ உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா, நீங்கள் அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி இப்போ ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க,
ஓடிபி வந்துருச்சு. இப்போ என்டர் ஓடிபி, இந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல கொடுத்து வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். சரிங்களா? ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் மொபைலுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்து என்ன பண்ணலாம், உள்ள போய்க்கலாம். சரிங்களா? இப்போ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு வந்துருச்சு. ஓகே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அந்த லாகின் பேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த பேஜில் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இடத்துல ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, டைப் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் என்னவோ உங்களுடைய நம்பர், நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கொடுத்து அந்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் இப்போ லாகின் ஆனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் போட்டு அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் மெயில் ஐடி அதெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த கிளிக் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பாருங்க கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி இருக்கு. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகலாம். சரிங்களா? கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுடைய பார்த்தீங்கன்னா இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அங்கே அப்ளிகேஷனில் என்ன நேம் என்ன பத்திர பேர் என்ன கொடுத்தீங்களோ அந்த பேர் அப்படியே வந்திருக்கும். அங்கே மெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி உங்களுக்கு வந்திருக்கும். அங்கே ஃபோன் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அது வந்திருக்கும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பேரண்ட், உங்கள் பேரண்டோட நேம் என்னன்னு சொல்லி எழுதி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா என்னன்னு சொல்லி போட்டுருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் குடியுரிமை அப்படின்னு சொல்லி இருக்கு, சிட்டிசன் இந்தியன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆதார் நம்பர் கேட்குது. சரிங்களா? ஆதார் அப்படின்னு சொல்லி வருது. ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருங்க. எங்க பிறந்தீங்க, தமிழ்நாடா இல்லை வேற ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. என்ன ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்ன கம்யூனிட்டின்னு பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன கம்யூனிட்டியா இப்போ ஓசி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். பிசின்னு கொடுத்துட்டு கேஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா பிசியில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி. அடுத்து எம்பிசி அப்படின்னா எம்பிசியில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு, இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இது ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய அட்ரஸ் வந்து என்ன டீட்டெயிலோ அந்த டீட்டெயிலாம் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த பேஜுக்கு போய்க்கோங்க. சரிங்களா? சரிங்களா? அதே மாதிரி இப்போ அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் சார் சேவ்டு அப்படின்னு வரும். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படித்த அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். சரிங்களா? நீங்கள் என்ன படிச்சீங்க, எந்த ஸ்கூலு, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக ஃபில் பண்ணிட்டே வாங்க. என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? இதில் பாருங்க அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த 5 வருடங்கள் தமிழ்நாட்டில் படிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் 10th இந்த கடைசி 5 வருஷத்துக்கு அப்படியே பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து லேட்டர் என்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, லேட்டர் என்ட்ரியில் தான் வந்து டிப்ளமோ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தேர்ட் இயர், டிப்ளமோ செகண்ட் இயர், அதுக்கப்புறம் 12th படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, அதுக்கப்புறம் 11th, அதுக்கப்புறம் 10th. ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 2025 வந்து முடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கு வந்து வச்சு இதில் போட்டிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா எந்த பாலிடெக்னிக் அப்படிங்கிற பேர் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன அந்த பாலிடெக்னிக் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் கேட்டகரி டிப்ளமாவா
என்ன அது டிப்ளமோவா பிஎஸ்சி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பி லேட்டரல் எலிஜிபிள். நீங்கள் டிப்ளமோவா பிஎஸ்சின்னு பார்த்துக்கோங்க. டிப்ளமோனா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. கேட்டகரி டைப் வந்து நீங்கள் என்ன டைப், ரெகுலராக படிச்சீங்களா இல்லை லேட்டரல் என்ட்ரியில் படிச்சீங்களா இல்லை சாண்ட்விச்சா பார்ட் டைமா அப்படிங்கிறது இருக்கு. லேட்டரல் என்ட்ரினா லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. லேட்டரல் என்ட்ரியில் சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக 2வது வருஷம் சேர்ந்துருந்தா லேட்டரல் இல்லை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா ரெகுலர் அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போர்டு எந்த போர்டு அப்படின்னு சொல்லி கேட்குது. டோட்டு டோட்டா அல்லது அட்டானமஸா யூனிவர்சிட்டியான்னு கேட்குது. டோட்னு போடுங்க. இல்லை நீங்கள் அட்டானமஸில் படிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில், அட்டானமஸ் காலேஜில் வந்து படிச்சிருக்கீங்க, அட்டானமஸ் பாலிடெக்னிக்கில் படிச்சிருக்கீங்கன்னா அட்டானமஸ்னு போட்டுக்கோங்க. சரிங்களா, சரி டோட்டு படித்த கல்லூரியின் பல்கலைக்கழகத்தின் வாரியம். சரி, போர்ட் ஆஃப் காலேஜ். அடுத்தது நேம் ஆஃப் த பாலிடெக்னிக். நீங்கள் எந்த பாலிடெக்னிக்கில் படிச்சீங்க அப்படிங்கிறது கேட்குது. அந்த பாலிடெக்னிக்கோட பேரை செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாலிடெக்னிக் உங்களுக்கு என்ன ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்து ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் குரூப், நீங்கள் என்ன குரூப் வந்து படிச்சீங்க அங்கே. சரிங்களா, நீங்கள் எந்த குரூப் படிச்சீங்க, சிவிலா மெக்கானிக்கலா எலக்ட்ரிக்கலா எலக்ட்ரானிக்ஸா, எந்த குரூப்பில் நீங்கள் படிச்சீங்களோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் படித்தேன், ஐடி படித்தேன், ஏஐ எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்துருவாங்க. சரிங்களா, இசி டிபார்ட்மெண்ட். இதே வந்து மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கலில் டூல் அண்ட் டை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துருவாங்க. சரிங்களா, அதே ஒரு பிரான்ச் நேம் ஸ்டடி. இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரியல இங்கே வரலன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறை அதில் இருக்கிற பிரிவு. சரிங்களா, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் நான் வந்து ஐடி படிச்சிருக்கேன் சார்னா இங்கே ஐடி வராது. இங்கே வந்து கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே செலக்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், ஸோ இந்த மாதிரிலாம் வருது. இங்கே பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா, நீங்கள் என்னன்னு பார்த்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே சப்போஸ் நீங்கள் இங்கே லேட்ரல் என்ட்ரியும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து 3rd செமஸ்டர்லேருந்து தான் உங்களுக்கு மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கு வரும். இதே வந்து இங்கே ஃபஸ்ட் இயர் நீங்கள் லேட்டர் என்ட்ரிக்கு பதிலாக ரெகுலர்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு செம்லேருந்து உங்களுக்கு டிஸ்பிளே வரும். சரிங்களா, சரி ஓகே. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 3rd செமஸ்டரில் மந்த் அண்ட் இயர் எப்போ பாஸ் பண்ணீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா, 2025 அப்படின்னா இப்போ 6வது செமஸ்டர் வந்து நீங்கள் எப்படி 25 உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அந்த இது கரெக்டாக. அதே மாதிரி இங்கே மெயினாக மார்க் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்டைன் மார்க். இப்போ உங்களுக்கு மார்க் ஷீட்டில் வந்து ஜிபிஏன்னு இருக்கும். சரிங்களா, மார்க் ஷீட்டில் உங்களுக்கு ஜிபிஏன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன அந்த ஜிபிஏ ஒவ்வொரு செமஸ்டர் மார்க் ஷீட்லையும் ஜிபிஏங்கிற இடத்துல என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டைன்டு மார்க். மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறது 10. ஜிபிஏங்கிறது 10க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 8.11 அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, 10. இல்லை உங்கள்கிட்ட மார்க் ஷீட்டே இருக்கு, நான் வந்து பழைய ஸ்டூடெண்ட் சார் இப்போதான் நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் மொத்தம் எவ்வளோ மார்க்கோ, இப்போ 600னா 600, 600க்கு எவ்வளோ, இந்த பக்கம் மேக்ஸிமம் மார்க் 600னா 600னு போடுங்க, 700னா 700னு போடுங்க. சரிங்க, மார்க் இருந்தால் மார்க்கை போடுங்க, இல்லை எனக்கு ஜிபிஏ இருக்குன்னா ஜிபிஏவை போடுங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா, இந்த மாதிரி 3rd, 4th, 5th, 6th நான் லேட்டர் என்ட்ரிக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இது ஏற்கனவே போன வருஷம் முடிச்சவங்க. ஸோ இந்த வருஷம் முடிச்சவங்களுக்கு உங்களுடைய மார்க் ஷீட்டில் கிரேட் இருக்கும், ஜிபிஏன்னு இருக்கும். அந்த ஜிபிஏவை என்ட்ரி பண்ணுங்க. சரிங்களா, 8.7 அப்படின்னா இங்கே ஜிபிஏ அப்டேட்ல இருந்து 8.7ம் மேக்ஸிமம் மார்க்ல 10ன்னு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செமஸ்டரும் வந்து அங்கே என்ன இருக்கும் அந்தந்த செமஸ்டர் மார்க் ஷீட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து போடுங்க. சரிங்களா, சரிங்களா, போட்டு முடிச்சுட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகாடமிக் டீடைல்ஸ் ஆர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் கேட்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா இருக்கீங்கன்னா பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எஸ் ஆர் நோவான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. விடுதலை போராட்ட வீரர் வாரிசா இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. எல்லாத்துக்குமே உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கணும். ஒரிஜினல் எவிடன்ஸ் வந்து இருந்தால் மட்டும் நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா, எதுக்குமே எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய வாரிசுகளாக இருந்தாலும் சரி, விடுதலை போராட்ட வீரர் இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும்.
அப்படின்னு இல்லைன்னா உங்களால் வாங்க முடியுதான்னு பாருங்க. வாங்க முடியும்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோன்னு போட்டுருங்க. சரி, ஸ்பெஷல் எடிஷன் டீட்டெயில் சேவ்டு, ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சைன் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி சைன் பார்த்தீங்கன்னா 30 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் இந்த சூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க ஃபோட்டோ ப்ரிவியூங்கிற இடத்துல உங்களோட ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும். இந்த சைன் அப்படிங்கிறதுல சூஸ் சைன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து டிஸ்பிளே ஆகும். பண்ணதுக்கப்புறம் சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா? அந்த ஃபோட்டோ இதெல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உங்களுடைய ப்ரிவ்யூ அப்படியே காமிக்கும். சரிங்களா? உங்களோட டீட்டெயில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அப்படியே ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? உங்களுடைய ஃபோட்டோலேருந்து உங்களுடைய அட்ரஸ் இது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணீங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தடவை கரெக்டாக சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து கட்டணும். சரிங்களா? அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ அமௌண்ட் பே பண்ணுறது என்னன்னு சொல்லி அந்த கீழே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீடியூர் டு பே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு போயிடும். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் காமிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து ஆன்லைனில் அப்படியே கட்டிடுங்க. சரி, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு 250 ரூபா, அந்த அந்த என்னது சிஎஸ்டி, மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 ரூபா அந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீடியூர் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் போகும். பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க? ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, டெபிட் கார்டுனா கார்டு நம்பர் நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். அல்லது நெட் பேங்கிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் மூலிமா எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இதில் ஜிபே இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷோ கியூஆர் அப்படின்னு இருக்கும். இந்த ஷோ கியூஆர் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கியூஆர் கோடு வந்து டிஸ்பிளே வரும். கியூஆர் கோடு வந்த உடனே நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீங்கள் எப்படி வந்து ஏதாவது பொருள் வாங்கும்போது நீங்கள் வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்களா? உங்களுடைய பேமெண்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரிசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு அத்தாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடியூர் டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? சப்மிட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இதில் பாருங்க, யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் யுவர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஒன் ஸ்டெப் டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு. இதில் கிளிக் ஹியர் டு சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சரிங்களா? ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுறது. ஏன்னா இன்னும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து அது சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ இந்த கிளிக் ஹியர் டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரும். ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன், ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும். நீங்கள் என்னென்னலாம் அங்கே எஸ் கொடுத்துருந்தீங்களோ, ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். சரிங்களா? சரி, ஓகே. இதை அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பின்னாடி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கேளுங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா? இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.